ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் ஃப்ரெண்ட்ஸ் 10 மணி ஆகுது. கிளைமேட் செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சில்லுன்னு காற்று வருது. ரொம்ப நாள் கழித்து மேகமூட்டமாக இருக்குது. அநேகமாக மழை வரும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில. பாருங்கள், கிளைமேட் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜிலேருந்து காற்று வர மாதிரி இருக்குது. ஏசியிலேருந்து காற்று வர மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மழை வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். கிளைமேட் சூப்பர். உங்கள் ஊரில் மழை பெஞ்சிட்ருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். கிளைமேட் காற்று நல்லா அடிக்குது, சில்லுன்னு அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தண்ணி ஃபுல்லாக ஆயிடுச்சு. பாருங்கள், லென்டர் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதான் 2 நாள் ஆயிடுச்சு லென்டர் போட்டி. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் செம்ம மழை வந்துட்டுருக்கு. ரொம்ப நாள் கழித்து மழை வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம வெயில் தாங்க முடியல. இன்றைக்கி தான் காலையில் டைம் 10 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செம்ம மழை வருது. தாலுகா ஆஃபீஸ் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ போக முடியுமா முடியாதான்னு தெரில. மழை பாருங்கள், செம்மையாக வருது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம மழை. கண்டினியூஸாக வருமா இல்லை ஸ்டாப் ஆகிடுமான்னு தெரில. பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ், தாலுக்கா ஆஃபீஸ் கிளம்பி போனோம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே சண்டை ஃப்ரெண்ட்ஸ். ரிசப்ட் டேடி வந்து மழை வந்துட்டுருக்கு, கரண்ட் வேறு போயிடுச்சு, இந்த டைமில் போனோம்னா ஆதார் கார்டு அப்ளை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து போகலாம் அப்படின்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி தாலுக்கா ஆஃபீஸ் வந்து ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ரெசப்ட் டேடி உள்ளே போயிருந்தாங்க. நான் வெளில நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் தாலுக்கா ஆஃபீஸ். பாருங்கள், காலையில் ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு கிளம்பி போனோம் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக ஆதார் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிசப்க்கு ஆதார் கார்டு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், பர்த் சர்டிஃபிகேட்டில் ஒரு பேர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பேர் சேஞ்ச் ஆகிருக்கு. அது வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் பேர் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேலை இன்னும் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். ஆதார் கார்டு அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இனிமேட்டுக்கு அடுத்த மாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரணும். மே 5ஆம் தேதிக்கு மேலே ரேஷன் கார்டு அப்ளை பண்ண வர சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரணும். ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணி ஒரு சீட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சீட்டு வந்து தாலுக்கா ஆஃபீஸில் வந்து கொடுக்கணும். பட் இப்போதைக்கு வந்து நாங்கள் அப்ளை பண்ண மாட்டோம். அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கேயாவது சுற்றி பார்க்கலாம், இப்போயே வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். சரி வா போகலான்னு சொல்லிவிட்டு ரிசப்ட் டேடி, நானும் ரிசப்ட் 3 பேரும் சுற்றி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அழகாக இருந்துச்சு கிளைமேட், இந்த மேகமூட்டமான கிளைமேட். வீட்டுக்கு போகிறதுக்கே மனசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போனோம்னா திரும்ப எப்போ வருவோன்னே தெரியாது. அதனால் வந்து சுற்றி பார்த்துட்டு போகலான்னு சொன்னேன். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். மேப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கோயில் பார்த்துருந்தேன், அங்கே போகலான்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் அந்த கோயில் வந்து கண்டுபிடிக்க முடியல. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வில்லேஜ் சைடெலாம் வந்து சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இருக்கிறது சிட்டி சைடு. எப்போ பார்த்தாலும் வண்டி மோட்டர் அந்த மாதிரி
மரம் செடி கொடியெல்லாம் எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இந்த மாதிரி இயற்கையான விஷயங்கள் வந்து பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நேபாள்லேயும் அப்படி தான். நேபாளில் வந்து வில்லேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் அங்கே வந்து நாங்கள் இருக்கிற வீடு அப்படி தான் இருக்குது. பக்கத்து வீடெலாம் நிறையா இருக்கும். ஸோ வண்டி மோட்டர் சத்தெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைதியான இடம் வந்து பார்க்கறது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நடுவில் ரோடு, இந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குது. நேராக போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது போகலாம். ரிசர்வ் டேடியை சமாளிச்சுட்டு வரத்துக்குள்ளே இங்கே ஒரு கோயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பட் ரொம்ப தூரம் வந்துட்டோம், கோயிலே வர மாட்டேங்குது. இருக்கா இல்லையான்னு தெரில கோயில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ரோடு வந்து வளைஞ்சி நல்லா இருக்கு. ஐயோ, அந்த லாஸ்ட் வரைக்கும் இங்கே வந்து வெறும் பனைமரம் தான் இருக்குது. பாருங்கள், அதிகமாக பனைமரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த பக்கம் முள்ளு செடியாக இருக்குது பாருங்கள். பனை மரம் மட்டும்தான் இருக்குது. இந்த வழி எங்கே போகும் தெரில. ரிசர்வ் டேடிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், வளைஞ்சு போகிறது. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது வழி. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சில்லாக கிளைமேட். இந்த மாதிரி ட்ராவல் ஃப்ரெண்ட்ஸ். கோயில் வரல, அதனால் திரும்பி போகிறோம். இது ஒரு குட்டி பாலம். பட் அழகாக இருக்குது ஊர் பாருங்க. எங்கள் நேபாளில் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பிளேஸ் இருக்கும். இந்த மாதிரி முள்ளு செடி இருக்காது நேபாளில். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆதார் கார்டு அப்ளை பண்ணிட்டு, இது எந்த ஊர்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து வந்திருக்கோம் பாருங்கள். இங்கே வந்து வெறும் பனைமரம் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து புதுசாக இப்போ தான் ரோடு வந்து தார் ரோடு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சின்ன ஊர். ஸோ நாங்கள் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிசர்வ் தூங்கிட்டான். இல்லை தூங்கலை, வண்டியில் தூங்கிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எழுந்திரிச்சிட்டான். ஸோ இடம் ரொம்ப அமைதியாக அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழியாக தான் நாங்கள் போகிறோம். இங்கே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கோயில் இருந்துச்சு, மேப்பில் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோயில். பட்டு போயிட்டே இருந்தோமா, அந்த கோயில் கண்டுபிடிக்க முடியல. ரிசர்வ் டேடி ஒரு இடத்துல இருக்குது, நான் நெக்ஸ்ட் டைம் வந்து போகலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒன்றுமே சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வந்து ரசம் சிக்கன் ஃப்ரை செஞ்சுருக்கோம், அதான் சாப்பிட போகிறோம். இப்போ வந்து கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த பக்கம் அவ்வளோக்கா பனைமரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு தான் இருக்குது அதிகமாக. இங்கே பாருங்கள், குட்டி குட்டி அழகாக காஞ்ச இதெல்லாம் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெறும் குயில் கத்துற சத்தம் மட்டும் கேட்குது, கூவுற சத்தம் மட்டும் கேட்குது. ஓகே, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆடுலாம் பாருங்கள். கிராம பக்கம்லாம் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆடுலாம் மேய்கிறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது இது பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ். நான் சின்ன பிள்ளையில் யூகேஜி எல்கேஜி படிக்கும்போது இந்த மாதிரி ஆடுலாம் வளர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஞாபகம் வருது எனக்கு. கசோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்குது. எனக்கு பரவாயில்ல. ரொம்ப தூரம் போயிடுச்சான், போவாதன்னு சொல்கிறாரு. கெடா குட்டி பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ரிசர்வ் டேடி நிற்கிறாங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து செம்ம மழை. ஒரு அரை மணி நேரம் மழை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக வரல, அதிகமாக வந்துச்சு. அதுக்கப்புறம்
மழை நின்றதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி இங்கே வந்துட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப்போட அப்ளை பாருங்கள், ஆரம்பிச்சிட்டோம். ரிஷப் ஃபேஸ் காமிங்க. ரிஷப் ஆதார் கார்டு அப்ளை பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 1 மாதம் கழிச்சு வந்துடும். என்ன பண்ணலாம், போகலாமா? போகலாமா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வண்டியில் ஏறினதுக்கப்புறம் ரிஷப் லாலிபாப் கீழே போட்டான். செம்ம சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நாள் வரணும். இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வீட்டில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டேடிக்கு வீட்டுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை. வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போனால் தான் இவருக்கு பிடிக்கும். வீட்டுக்கு போயிட்டு எங்கள் 2 பேர்த்தையும் விட்டுறணும். ஆமாம், எங்கேயோ சுற்றி பார்க்கலான்னா ரொம்ப மனசு என்ன சொல்கிறது, ரொம்ப எங்கேயாவது சுற்றி பார்க்க போகலாம்னா பிடிக்கவே பிடிக்காது. சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம்னா வாங்க 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 போகலாம் அப்படின்பாரு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி நான் எங்கள் ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறது. ஓய் கோயில், இந்த கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகலான் இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் போகலாம். ஆமாம், தூரத்துலேருந்து தெரிஞ்சிச்சு இந்த கோயில். அடுத்த தடவை போகலாம். நல்லா குளிச்சுட்டு சாமி கும்பிட்ற மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட வேண்டியதான். போகலாம் வீட்டிலே. இந்த கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எனக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு போகிற வழி. ஸோ ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு ஆதார் கார்டு அப்ளை பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.